செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காலை உணவு திட்டம் மூலம் பயன்பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை 19 லட்சத்தை கடந்துள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த மாதம் முதல் கூடுதலாக 1,48,000 பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி எம்எல்ஏ இன்று பதவியேற்க உள்ளார். தமிழ்நாட்டில் 4.83% மின் கட்டணத்தை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் காராமணி குப்பத்தில் ஒரே குடும்பத்தில் 3 பேர் கொன்று எரிக்கப்பட்ட சம்பவத்தில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. ஐதராபாத்தில் பணிபுரிந்து வந்த ஐடி ஊழியர் சுதன்குமார், அவரது மகன் மற்றும் தாய் பரிதாபமான முறையில் உயிரிழந்துள்ளனர். மின் கட்டண உயர்வு காரணமாக மக்களை வாட்டி வதைப்பதே அரசின் வாடிக்கையாகிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சொத்து அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு மனு அளித்துள்ளார். மின் கட்டண உயர்வால் மக்கள் மிகவும் சிரமப்படுவார்கள் என ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு முன்கூட்டியே திட்டமிட்டது என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தினமும் 2 ரவுடிகளை நேரடியாக சென்று கண்காணிக்க வேண்டுமென காவல் ஆணையர் அருண் அறிவுறுத்தியுள்ளார். காமராஜர் பிறந்தநாளையொட்டி விஜயின் தாவேகா சார்பில் மரியாதை செலுத்தினர். காவிரி விவகாரத்தில் இன்று நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாபர் சாதிக்கை ஜூலை 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கில் காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகளின் சொத்து விவரங்களை விசாரிக்க வேண்டுமென லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரூபாய் 4 கோடி பிடிப்பட்ட விவகாரத்தில் பாஜக மூத்த நிர்வாகி கேசவ விநாயகத்துக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்டது. தமிழக அரசு சார்பில் முதல்வர், அமைச்சர்கள் காமராஜருக்கு மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் பிரதமர் மோடி கல்வித்துறையில் அவரது பங்களிப்பு ஈடு இணையற்றது என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் தற்போது வாகனங்கள் பெருகிவிட்டதால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் சாலைகளை அகலப்படுத்த மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அவ்வப்போது சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டுவதால் திருநின்ற ஊரில் குடியிருப்பு பகுதியில் குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்கின்றது. மாநில உரிமை என்ற போலி நாடகத்தை அரங்கேற்ற வேண்டாம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அம்பானி இல்ல திருமண விழாவிற்காக தம்பதியை நேரில் சென்று OPS வாழ்த்தியுள்ளார். சென்னையிலிருந்து மலேசியாவுக்கு கடத்த முயன்ற 160 நட்சத்திர ஆமைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. காமராஜரின் பணிகளை என்றும் போற்றுவோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசை கண்டித்து தமிழக அரசு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மழையால் உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் தக்காளி விலை கிலோ 70 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கருணாநிதி அறக்கட்டளை சார்பில் நலிந்தோருக்கு ரூபாய் 2 லட்சம் நிதி உதவியை முதலமைச்சர் MK ஸ்டாலின் வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினராக நாளை அன்னியூர் சிவா பதவியேற்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாகிவிட்டதாக GK வாசன் ஆவேசமாக பேசியுள்ளார். டோனி இல்லை கேப்டன்ஷிப்பில், எனது ரோல் மாடல் இவர்தான் என சுப்மன் கில் தெரிவித்துள்ளார். நெல்லைக்கு எதிராக டாஸ் வென்ற மதுரை அணி பந்து வீச்சுக்கு தேர்வானது. மழையால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ரூபாய் 54,780 ரூபாய்க்கும், கிராம் ஒன்றுக்கு 6,785 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள வால்பாறை பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி உத்தரவிட்டுள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் ஒரு சில நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.